ஒரு இடத்துல நம்ம எவ்வளோ வேலை செய்வோம், எவ்வளோ நம்ம வேர்வை சிந்தி உழைப்போம். ஆனால் அங்கே நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. அதனால் நம்ம மனசு வருந்தி நம்ம செஞ்சதுக்கான பலனே கிடைக்கலையேன்னு நம்ம வருத்தப்படுறதும் உண்டு சில சமயத்தில். ஆனாலும் நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு அது பலன் நமக்கு கிடைக்கலனா, அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல நம்ம எந்த ஒரு உழைப்பும் உழைச்சிருக்க மாட்டோம். அதால நமக்கு எந்த ஒரு நம்ம வலியும் இருக்காது, வேதனையும் இருக்காது. எந்த கஷ்டமும் நம்ம பட்டுருக்க மாட்டோம். ஆனாலும் நமக்கு கை நிறைய பலன் கிடைக்கும். அதுதாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு இடத்துல நம்ம கஷ்டப்பட்டோம்னா, ஒரு இடத்துல நம்ம குடுத்தோம்னா, அங்க தான் நம்ம கிடைக்கும். அங்க இருந்து தான் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு நம்ம அதே இடத்துல நின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில இன்னைக்கு. ஆனாலும் கடவுள் என்ன பண்றாரு, நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். அது நம்ம எங்கே போனாலும் கிடைக்கும். எங்கே போனாலும், எங்கே இருந்தாலும் நமக்கானது நம்மை நிச்சயமா சேர்ந்தே தீரும். அதுதான் விதி சொல்றது. இந்த கர்மாக்கள் கணக்கும் அதுதான். நம்ம நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, அது நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட வரும். ஏதாவது ஒரு ரூபத்தில், யாராவது ஒரு மூலியமா நமக்கு அது கிடைச்சிடும். அதனால தான் நம்ம கெட்டதை பண்ணவே கூடாது. நல்லது நம்ம நிறைய பண்ணலாம், நிறைய உழைக்கலாம், நிறைய நம்ம நல்லது பண்ணலாம், தர்ம விஷயங்கள் பண்ணலாம், நிறைய உதவி பண்ணலாம். இந்த கோவில்களுக்கு போய் நம்ம நிறைய நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோவிலுக்கு தேவையான பொருட்களை நம்மளால் வாங்கி கொடுக்கலாம். யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம உதவிகரமாக என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யலாம். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி எது நல்லது நம்ம செஞ்சாலும் சரி, அதுக்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அது நம்ம எங்கே போனாலும் கிடைக்கும். இங்கே தான் நான் என்னோடய உழைப்பை போட்டேன், இங்கே தான் எனக்கு கிடைக்கணும்னு நம்ம நினச்சிருக்கக்கூடாது. அது நமக்கு இங்கேயும் கிடைக்கலாம், போட்ட இடத்துலையே கிடைக்கலாம். சில பேருக்கு போட்ட இடத்துல ஒன்றுமே கிடைக்காது, பேரும் கிடைக்காது. அதால் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அங்கே நடக்காது, பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சில இடத்துல நமக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நமக்கு அங்கே ஒரு பலன் கிடைக்கும், நமக்கு ஒரு பேர் கிடைக்கும், ஒரு புகழையும் கடவுள் கொடுத்துருவார். அதுதாங்க, நம்ம என்ன செஞ்சோமோ அது நமக்கு நிச்சயமாக திருப்பி கிடைக்கும். அதனால் நம்ம வருத்தப்பட்டுக்க தேவையில்லை, நம்ம கவலைப்பட்டுக்க தேவையில்லை. நம்ம வாழ்க்கை இன்றைக்கி கடவுளோட கையில் இருக்குது. அதனால் நம்ம நல்லது மட்டுமே பண்ணுவோம், நல்லதே நம்ம நினைப்போம். நல்லபடியாக நம்ம வாழ்க்கை அமையறதுக்கு கடவுளையே நம்ம பார்த்துப்பார். ஒரு கடவுள் நமக்கு ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அது காரணம் இல்லாமல் பண்ண மாட்டார். அதனால் அவர் எந்த பாதையை நம்ம காட்டுறாரோ அந்த பாதையில் நம்ம பயணம் செய்வோம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.